நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. ராமதாஸ் அன்புமணி சந்திப்பின் போது நடந்தது என்ன? இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரம். வணக்கம். தைலாபுரம் சென்ற பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய தந்தையை சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பில் நடந்தது என்ன என்பது குறித்து நாம் விசாரித்த போது அன்புமணிக்கு டாக்டர் ராமதாஸ் மௌனத்தை தான் பதிலாக கொடுத்தார் என்று நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து இந்த கருத்து வேறுபாடு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மே 11ஆம் தேதி வன்னியர் சங்க மாநாடு நடைபெற்ற பிறகு தந்தை மகன் இருவருமே சந்திக்காமல் தான் தொடர்ந்து இருந்து வந்தார்கள். இந்த நிலையில் கட்சியினர் தொடர்ச்சியாக அவரையும் வலியுறுத்தி வந்தார்கள். நீங்கள் சென்று உங்களுடைய தந்தையை பாமக நிறுவனரை சந்தித்தால் நிச்சயமாக ஐயா இறங்கி வந்து விடுவார், அதனால் நீங்கள் நேரில் சென்று சந்திக்க வேண்டும் என்று தொடர்ந்து அன்புமணியிடம் கட்சியினர் வலியுறுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையிலே இன்று அதிகாலையிலேயே அவர் புறப்பட்டு 9:30 மணிக்கெல்லாம் தைலாபுரம் சென்று டாக்டர் ராமதாஸை சந்தித்தார். இந்த பேச்சுவார்த்தை என்பது குறிப்பாக தன்னுடைய தாய் மற்றும் தந்தை இருவரும் காலை உணவுக்காக அமர்ந்து அவர்கள் மேஜையில் அமர்ந்து அவர்கள் அந்த உணவு பரிமாறி சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாகவும் அந்த நேரத்தில் அன்புமணியும் அவரது மகளும் சென்றதாக சொல்லப்படுகின்றது. அங்கே உள்ள நடந்த விவகாரங்களிலே முக்கியமாக அன்புமணி வைத்த கோரிக்கை மீண்டும் தன்னை தலைவராக தொடர அனுமதிக்க வேண்டும், அதை நீங்களே அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அதற்கு டாக்டர் ராமதாஸ் எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. அன்புமணியுடைய முகத்தை பார்த்துவிட்டு அவர் தலையை கீழே தொங்க போட்டு விட்டார். எந்த ஒரு பதிலையுமே அவர் சொல்லவில்லை. மௌனத்தை மட்டும்தான் வெறும் ஒரு பதிலாக கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். இந்த விவகாரத்தை சற்று நாம் பின்னோக்கி பார்த்தால் ஒரு 15 நாட்களுக்கு முன்னதாக அவர் ஏப்ரல் மாதத்திலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொள்கிறேன், அன்புமணியை இனி செயல் தலைவராக நான் அறிவிக்கிறேன் என்று அவர் டாக்டர் ராமதாஸ் சொல்லிவிட்டார். தற்போதைய சூழலிலே இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் அப்படியே ஏற்று செயல்பட தயாராக இருக்கிறேன், ஆனால் பதிலுக்கு நீங்கள் தலைவராக அன்புமணியே தொடர்வார், அவர் தொடர்ந்து செயல்பட நான் அனுமதி அளிக்கிறேன் என்று நீங்களே ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று அன்புமணி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் டாக்டர் ராமதாஸ் அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. அவருக்கு எந்த பதிலையும், அதாவது நீ தலைவராக தொடரக்கூடாது என்று எந்த ஒரு மறுப்போ ஏற்போ எதுவுமே சொல்லவில்லை. நிமிர்ந்து பார்த்துவிட்டு கீழே தலையை தொங்க போட்டார். பதில் எதையும் சொல்லவில்லை. மௌனத்தை மட்டும்தான் அவர் கேள்விக்கு பதிலாக கொடுத்தார் என்று அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே அன்புமணியினுடைய நோக்கம் இந்த சந்திப்பின் மூலமாக தலைவராக அவரை அறிவிக்கப்பட வேண்டும், அவர்தான் தொடர்கிறார் என்று உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்ப்பது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் எந்த ஒரு பதிலுமே அவருக்கு தெரிவிக்கவில்லை என்பதுதான் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.